ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது கிராண்ட் i10. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் போர் பிக்கப் லைட்டாக சம்டைம் வந்து இன்ஜின் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னாங்க. நாக்கிங் நாய்ஸ் கொஞ்சம் வருது அப்படின்னு இருந்தாங்க. செக் பண்ணால் இன்ஜெக்டர் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் இன்ஜெக்டர் சர்வீஸ் கொடுக்குறதுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அவங்க செக் பண்ணுறாங்க, கழட்டி ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க எல்லாத்தையும் பார்ட்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அது உள்ளே ஒரு குட்டி பின்னு மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக தான் தட்டுறாங்க. எல்லாத்தையும் இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க. இதுதான் பழைய பார்ட்ஸ் எல்லாமே அதை ரிமூவ் பண்ணது. அது எல்லாத்தையும் கழட்டி சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ மாட்டி மிஷினில் போட்டு செக் பண்ணுறாங்க ப்ரெஷர் எப்படின்னு. ஸ்கேல் மாரி இல்லைங்களா, அதில் டீசல் எவ்வளோ ப்ரெஷரில் வந்து இதுவாகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் பண்ணுவாங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதில் வால்வ் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த வாலோட பார்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கிட்ட வருதுன்னாங்க. இந்த வால்வ் தான் மாற்றணும். இப்போ மறுபடியும் அந்த வால்வ் மாற்றுறதை ரிமூவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணதுன்றதால இந்த வெறும் வால்வ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. செக் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு. இந்த வால்வு எல்லாம் மாட்டி ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு மிஷினில் போட்டு ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. இந்தமாரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் போடுவோம், அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க். இப்போ டீசல் ஸ்ப்ரே ஆகிறது, ரிட்டர்ன் ஃப்ளோ எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ அந்த ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க. அந்த கேஜியில் வந்து எவ்வளோ குவான்டிட்டின்றதை கரெக்டாக மெஷர் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதுக்காக தான் 2-3 டைம் ட்ரை பண்ணி செக் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுவோம், அதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாசல் எவ்வளோ ப்ரெஷரில் அடிக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இவ்வளோ ஸ்ப்ரே ஆகும்போது அது கையில் பட்டுச்சுனாலே கையே ஹோல்ஸ் விழுந்துடும், அந்தளவுக்கு இது வரும். கிராங்க் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் இதுவாகும். கொஞ்சம் ப்ரெஷர் டெவலப் ஆக இன்னும் நல்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல வண்டி ஸ்டார்டிங் கண்டிஷனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகும். அந்த மாதிரி இருந்தால் தான் வண்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.